தண்ணி குடி. தம்பி குடி. அந்த ஆதியோட தங்கச்சியை காணமா? மனோ தான் அவளை இழுத்துட்டு போயிட்டா. அவ வீட வந்து சேர்ற வரைக்கும் இவளை விட மாட்டோன்னு சொல்லி ஆர்த்தி கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அந்த ஆதியும் மந்திரியும் சேர்ந்து பெரிய ரகளையே பண்ணிட்டாங்க. நல்ல வேளை அந்த நேரத்துல ஆனந்தி வந்தா, இல்லைன்னா ஆர்த்தியை தூக்கிட்டே போயிருப்பாங்க. நான் ஒருத்தி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த மினிஸ்டர் ஏன் இதுல எல்லாம் தலையிடுறான்னு எனக்கு புரியல. அவன் தன்னோட பதவியை கேவலப்படுத்துறான். நான் அந்த ஆளு சும்மா விட போறதில்ல. அவனை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ண போறேன். ஆனந்தி, புரியாம பேசுறீங்க நீங்க. இப்ப அதுக்கு அவசியம் இல்ல. நாம இருக்க சூழ்நிலையில வேற எந்த பிரச்சனையும் நாம மாட்டிக்க கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? வீடு புகுந்து ஆர்த்தி பிடிச்சி இழுக்கிறாங்க, கடத்திட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாங்க. அந்த மினிஸ்டர் இதுல முழுசா இன்வால்வ் ஆயிருக்கான். அவன் கொடுக்கிற தைரியத்தினால தான் இவங்க இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. அந்த அணு பண்ண தப்புக்கு நாங்க ஏன் பலியாகணும்? ஆனந்தி, அணு மட்டும் தப்பு பண்ணல. பாதி தப்பு நம்ம மனோகர் பேர்ல இருக்கு. இப்ப நம்ம கோவப்படுறதை விட நிலைமையை பக்குவமா எப்படி சமாளிக்க போறோங்கிறதா முக்கியம். பொம்பளைங்க மட்டும் இருக்கிற வீட்டுல புகுந்து கைய பிடிச்சி இழுத்து கண்டபடி பேசி எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன பண்றது ஆனந்தி? இந்த அவமானங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நாம பட்ட அவமானங்களுக்கும் நம்ம மனோகர் ஒரு காரணங்கிறத நம்ம மறுக்க முடியாது. வேற வழி இல்ல. இப்ப நாம உடனடியா மனோவை தேடி பிடிக்கணும். எதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? புரியல. அவன் ஒரு மடையன். போதா குறைக்கு இந்த ராஜேஷ் வேற அவன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரி நடக்கிறது பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. ராஜேஷ் வேறையா? அப்ப சரிதான். இப்ப நம்ம மனோ உடனே கண்டுபிடிக்கணும். அவன் இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்றதை தடுக்கணும். சரி, நீ வா. உன் புருஷன் நீ தான் பேசணும். இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். போலீஸ்ல போய் நாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனந்தி, அதெல்லாம் வேணாம். அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பேசுறீங்க நீங்க? இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாம்? இதோ பாருங்க ஆனந்தி, அவங்க பொண்ணை காணுங்கிற கோபத்துல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம அவங்களுக்கு எதிராக இறங்குறதோ இல்ல கம்ப்ளைண்ட் பண்றதோ இன்னும் பிரச்சனையை பெருசாக்கும். அப்போ அவங்கள சும்மா விட்டுடலாம்னு சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல. இப்போதைக்கு வேணான்னு சொல்றேன், அவ்வளவுதான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது முக்கியம். கோவத்துல இருக்கிற ஆதி கையில மனோ கடிச்சு மனோ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? பயப்படாதீங்க ஆனந்தி. அதுக்கு முன்னாடி மனோவை கண்டுபிடிச்சு நம்ம பத்திரமான இடத்துல வச்சிடலாம். ஒன்னும் ஆகாது. மாறி சார், நீங்க தான் இனிமே இந்த வீட்டுக்கு சரிங்க சார். பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன் சார். ஆர்த்தி, நம்ம பாத்துட்டு வந்துடலாம். வரமா? பாத்து போயிட்டு வா. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். ஏதாச்சும்னா குரல் கொடுங்க, நாங்க உடனே வந்துடுறோம். வாங்கடா. அம்மா, என்னென்னமோ நடக்குதேடி. ஒண்ணும் இல்ல, மனோ வந்துருவான். அழாத. இந்த பையன் எங்க போனா? இன்னும் காணுமே. யாரு? நம்ம பாலாஜி தான்ப்பா. டிக்கெட் வாங்கிட்டு வாடான்னு அமிச்சேன். சோனகிரி மாதிரி பண்ணிருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் ராஜேஷ், ஏன் அவர் அனுப்பிச்சிங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. எதுக்கு அவர் வெளியே அனுப்பிச்சிங்க? தப்பாரா, நீ அனு பெங்களூர் பார்த்தா இல்லையா? அதுக்கு தான் டிக்கெட் வாங்க அமிச்சிருக்கிறேன். பாரு, மடியில் நெருப்பு கட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சென்னையில் இருந்தால் இந்த மாதிரி டென்ஷனோடு தான் நீங்கள் இருக்கணும். பேசாமல் ஆக எங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு எஸ்கேப்பா ஊரை விட்டு போயிருங்கோ. அப்போ தான் நிம்மதியாக மூச்சா விட முடியும். புரியுதா? எப்படி வருது பத்தியா பெத்த கோழி மாதிரி? வாடா, லேட்டாக பிறந்தவனா. எவ்வளோ நேரம் ஆச்சு போய்? நாங்கள் இங்கே எவ்வளோ டென்ஷனாக இருக்கோம். நீ பாட்டு ஆடி அடிச்சு வந்து இருக்கா? அட போப்பா, நீ வேற. நான் உன்னோட டென்ஷன்ல மாட்டிக்கிட்டேன். என்னடா? ஆமா ராஜேஷ், எல்லா இடத்துலயும் ஆதியோட ஆளுங்க இருக்காங்க. பயங்கரமா வாட்ச் பண்றாங்க. மோசமான ரவுடிங்களா இருக்காங்க. ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏ லூசே, டிக்கெட் எடுத்தே இல்லையடா? எடுக்கல. எடுத்தா மாட்டி போன்னு வந்துட்டேன். அட பாவி, வேஸ்ட் பண்ணிட்டடா நீ. சரியான வேஸ்ட் பண்ணிட்டா நீ. ஏன்டா ஒரு டிக்கெட் கூட உன்னால எடுக்க முடியாதடா? ஏச்சி துட்ட கூட நான் டிக்கெட் எடுத்துன்னு வரப்பார். ராஜேஷ், வேணாம், அனாவசியமா ரிஸ்க் எடுக்காதீங்க. அவன் தான் எல்லா இடத்துலயும் வாட்ச் பண்றாங்கன்னு சொல்றான்ல. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா, நீ கம்னு இருப்பா. ராஜேஷ், வேணாம் நீங்க. ஐயோ மனோ, என்னை பத்தி நீ கவலைப்படாதப்பா. சும்மா காத்து மாதிரி பூந்து வந்துடுறேன் பாரு. இந்த பாரு, நீங்க உஷாரா இருக்கணும். புரியுதா? நான் போய் டிக்கெட் எடுத்துனுறேன், நீ உள்ள போ. ஏ மாமா, பாத்துக்கடா. சரிடா. பத்திரம் மனோ. உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், இப்படி பண்ணிட்டேடி பாவி. என் மனசுல கூட ஒரு சின்ன வித்தியாசம் கூட நினைச்சது இல்லையே. பெத்த மகளா தானே வச்சிருந்த.
உன் மேல இவ்வளவு பாசம் காட்டினதுக்கு எனக்கு கொடுக்கிற பரிசு இது. நான் இப்படி எல்லாம் புலம்புவேன்னு தெரிஞ்சுமா யானும் என்னை விட்டுட்டு போனா. என் மேல அவளும் தானே பாசமா இருந்தா. இருக்காது, நிச்சயமா இருக்காது. அனு என் மேல உயிராத்தான் இருந்தா. அவ என்னை விட்டுட்டு போறதுக்கு விரும்பி இருக்கவே மாட்டா. அந்த டிரைவர் பையன் தான் அவ மனசு கெடுத்திருக்கான். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கான். அவனை நான் சும்மா விட போறதில்ல. அவனை ஆதி, நான் அம்மா பேசுறேன்டா. இத பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நம்ம மனு நம்ம வீட்டுக்கு வரணும். அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போன அந்த மனோவை எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி பிடிச்சு சுட்டு தள்ளு. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நாம பாத்துக்கலாம். என் பேச்ச மீற மாட்டேல்ல? கண்டிப்பா நான் செய்றேம்மா. உடனே நான் சொன்னதை செய். என்னப்பா இப்படி வா. உங்க அம்மா பேசுனதெல்லாம் கேட்டேல? கேட்டப்பா. டேய், பாவண்டாவ அவ மனசு படுற வேதனைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. அனு மேல அவ அளவு கடந்த பாசம் வச்சுட்டா. அவளுக்கு அனு மேல இருக்கிற பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகம்டா. அவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப உடைஞ்சு போயிட்டாடா. ஆமாப்பா, நமக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் ஷாக்கா தான் இருக்கு. அம்மாவால் எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? ஆமாடா. டேய் அர்ஜுன், உங்க அம்மா இருக்கிற கோவத்துல ஆதிகிட்ட ஏதோ பேசிட்டா. அவன் ரொம்ப இமோஷனல் டைப்பு, உனக்கு தெரியும்ல. அவன் அம்மா பேச்ச தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அது மட்டும் இல்ல, அவன் கோவத்தை பத்தி நமக்கெல்லாம் தெரியும். அவன் ஏதாவது பண்ணி ஒண்ணு இடக்கு ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அர்ஜுன், இருக்கிற பிரச்சனை எல்லாம் போறண்டா. நீ என்ன பண்ற? ஆதி எந்த விபரீதம் பண்ணாம பாத்துக்க. அப்பா, நான் எங்கப்பா போய் தேடுறது? ஐயோ, எங்கேயாவது போய் தேடுறா. விசாரிச்சாத போடா. டேய் அர்ஜுன், டைம் வேஸ்ட் பண்ணாத. போ போ. சரிப்பா, போ போ. படுபாவி பையனுங்க, அநியாயமா இப்படி இவர் கையை உடைச்சிட்டு போயிட்டானுங்களே. அவனுங்க கையை பாம்பு போடுங்க, விளங்காம போயிடுவானுங்க, விளங்காம போயிடுவானுங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ அத்தை, ஏய் நில்லடி. எங்கடி வந்தீங்க ரெண்டு பேரும்? என் புருஷனும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உயிரோட இருக்கோமா இல்ல ஒரே அடியா போயிட்டோமான்னு பார்க்க வந்தீங்களா? கொஞ்சம் பொறுமையா பேசுங்களேன். பொறுமையாவா? நெஞ்சு கொதிக்குதுடி, என் வயிறு எரியுது. ராஜா மாதிரி இருந்தவரை இப்படி படுக்கையில போட்டு சாச்சிட்டாங்களேன்ற வேதனையில பேசிட்டு இருக்கேன். பொறுமையா பேச சொல்றேன். ஏண்டி, நீயும் உன் குடும்பமும் இன்னும் எத்தனை விதத்துல தாண்டி எங்களை பாடா படுத்த போறீங்க? இது பாருங்க. ஏங்க, நாங்க எதுக்கு வந்தோம் தெரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் உன்கிட்டயே பேசினேன், நீ ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏண்டி, என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் உனக்கு அப்படி என்னடி கோவம்? என்ன பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ மட்டும் இல்லடி, உன் குடும்பமே சேர்ந்துதான் எங்களை நாசம் பண்ணிட்டு இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க ராஜேஷ் வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்போ உன் அண்ணன் எவ்வளையோ கட்டினதுக்காக அவனை போலீஸ் தேடுது. ஏன் புருஷன் கை உடைஞ்சு கிடக்குறாரு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாடி? நீ இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, இல்லன்னாலும் பிரச்சனையா இருக்கு. நீ ஒரு வழியா இங்க இருந்து போயிட்டு என்ன நாங்கெல்லாம் நிம்மதியா இருந்தோம். அதுல மண்ணள்ளி போறதுக்குனே உன் அண்ணன் கிளம்பி இருக்கான். இப்போ நீ இவனை கூட்டிட்டு வந்து நிக்கிற. இத பாருங்க, தயவு செய்து கோவப்படாதீங்க. நாங்க உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்காக வரல. மனு எங்க இருக்காங்கிற தகவல் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்க தான் வந்தோம். இதை கேட்டுதான் நேத்து இவர் கையை உடைச்சானுங்க. இப்ப நீ வந்து அமைதியா கேக்குறியா? ஏயோ, எந்த நாய் எந்த சிரிக்கி இழுத்துட்டு போனான்னு யாருக்கே தெரியும்? இதெல்லாம் மோப்பம் முடிக்கிறதா எங்க வேலையா?
யார் யார் காதலிச்சா இவனுக்கு என்ன வந்தது? இவன் எதுக்கு இதுல எல்லாம் ஈடுபடணும்? வீட்டை தேடி போலீஸ் வரதும், ரவுடிங்க என் மகனை போட்டு அடிக்கிறதும், இப்படி ஆளாளுக்கு வந்து விசாரிக்கிறதும். கடவுளே, இந்த குடும்பத்துக்கு இன்னும் இவளால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. அம்மா, நாங்க உங்ககிட்ட விசாரிக்கணும் தான் வந்தோம். நிறுத்துங்க ஐயா. சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதான் போங்கன்னு சொல்றாங்கல்ல, போக வேண்டியதானே? நிக்கிறீங்களே மரம் மாதிரி. வெக்கங்கட்ட பையன். எந்த பொண்ணுக்கு கஷ்டம் வராதா? எந்த பொண்ணு பின்னாடியே அலையலாமான்னு பாத்துட்டு இருக்கிறோம். அநியாயமா உன் கையை உடைச்சிட்டு போயிட்டானுங்களேயா. நான் இந்த கொடுமையை எங்கன்னு போய் சொல்லுவேன்? வரானுங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கு. என்ன மனுஷ ஜென்மங்களோ தெரியல. இந்த கல்யாணம் நம்ம விருப்பப்படி நடக்கணும். இது நடக்காம போயிட்டா என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியாதுடா. நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். அந்த அண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவளை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறமா. உயிரோடவோ இல்ல பொணமாவோ அவளை நான் கொண்டு வரேன். என் கண்ணில் படாம அவங்க தப்பி தவறி உங்க கண்ணில் பட்டாங்கன்னா அவங்கள வெட்டி போட்டுருங்க. சார், உங்களை யார் சார் வேணும்? சார், உங்களை தான் கேட்குறோம். நான் இந்த வீட்டில் அவங்கள பார்க்கணும். இங்க யாரையும் பார்க்க முடியாது சார். அந்தாலும் ஈஸ்வரு ஆதியோட அப்பா இங்க எதுக்கு வந்திருக்காரு? போங்க சார். கிளம்புங்க சார். போங்க போங்க, யாரையும் பார்க்க முடியாது. அண்ணா மாரியண்ணா, இங்க வாங்கண்ணா. பிரச்சனை பண்ண வந்திருப்பாரோ? சொன்னா கேளுங்க சார். இங்க யாரையும் பார்க்க முடியாது சார். வாங்க சார். போங்க சார், சொல்றோம். பார்க்க முடியாது சார். போங்க சார். சொன்னா கேளுங்க சார். இரு. என்ன சார் வேணும்? நான் அவங்கள கொஞ்சம் பார்க்கணும்ப்பா. சார், நாங்க இந்த குடும்பத்தோட பாதுகாப்புக்காக நிக்கிறோம். பிரச்சனை பண்ணாம போங்க சார். என்னப்பா இதெல்லாம்? நீங்களாம் யாரு? நான் இங்க பிரச்சனை பண்றதுக்காக வரலப்பா. இந்த பார் சார், பார்த்தா பெரிய மனுஷனாகிற, தனியா வேற வந்துக்கிற. நீ பிரச்சனை பண்ண மாட்டேன்னு தான் நின்று பேசுறோம், புரியுதா? நீ அந்த ஆதியோட அப்பா தானே? உனக்கு என்ன இங்க வேலை? போ சார், போங்க சார். தம்பி, நான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்ப்பா. சார், என்ன சார் நீ? உனக்கு மரியாதை பேசினா பிடிக்காதா? வேற மாதிரி டீல் பண்ணாதான் புரியுமா? போ சார், போன்னு சொன்னா போக வேண்டியது சார். போ சார். போன்னு சொல்றல பசங்க. தம்பி தம்பி, என்ன பிரச்சனை? அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, இவர் அந்த ஆதியோட அப்பா அம்மா. தெரியும் தம்பி, பரவாயில்ல. இவரால ஒன்றும் பிரச்சனை வந்துடாது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே சரிம்மா. சரிம்மா, ஏதாவது ஒண்ணுன்னா குரல் கொடுங்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம். வாடா, வா. கற்பகம், என்னம்மா நடந்தது? கற்பகம், அழாதம்மா, அழாத. என்ன நடந்ததுன்னு சொல்லு. அது நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் பதறுது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரு, அழாதம்மா. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்பதானே எனக்கு தெரியும். ஆதி ஆளுங்களோட வந்தா, கண்டபடி பேசினா, வெட்டுவேன் கொல்லுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். என் உடம்பெல்லாம் நடுங்க போச்சு. அவன் பேசுனது கேட்கும் போது என் பிள்ளைங்களுக்கு அவனால எந்த மாதிரி ஆபத்து வருமோன்னு என் கொலையெல்லாம் நடுங்க கிடக்கு. இந்த பாரு கற்பகம், அது மாதிரி எதுவும் நடக்காது. ஆண்டவன் இருக்கான். எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்கு. எதுவுமே நடக்காதுன்னு எதுக்காக ஒரு குருட்டு சமாதானம்? ஆமா, நீங்க எதுக்காக இப்ப வந்தீங்க? நாங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு போகவா? ஏமா நீயும் என்ன சித்திரவதை பண்ற? என் மனசு அப்படிப்பட்டது இல்லம்மா. நீ எவ்வளவு வேதனைப்படுறியோ அதை விட 10 மடங்கு அதிகமா நான் வேதனைப்பட்டு இருக்கேன். யாருக்கு வேணுங்க உங்க வேதனையும் பரிதாபமும்? நீங்க எங்களை தலைமொழி விட்டு போனதுக்கு அப்புறம்
கஷ்டப்பட்டாலும் நிம்மதியா இருந்தோம். எப்ப உங்க குடும்பமும் நீங்களும் இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சீங்களோ அப்பல இருந்து எங்க நிம்மதி அடியோட தொலைஞ்சு போச்சு. ஐயோ, கற்பகம் உங்களை வேதனைப்படுத்துறங்கிறது ஏன் எண்ணம் இல்லம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. அடேங்கப்பா, சின்ன சின்ன பிள்ளைங்களோட எக்கேடாவது கெட்டு போட்டோன்னு எங்களை தவிக்க விட்டு போனீங்களே, அது என்ன சந்தோஷப்படுத்தவா? கற்பகம், அது பழைய கதைமா. பழைய கதையா? அந்த வேதனை இன்னும் என் மனசுக்குள்ள முள்ளா உறுத்துக்கிட்டே இருக்கு. உங்களால நான் அழுதேன்னா உங்க பையன் ஆதியால என் பொண்ணு அபி வேதனை பண்ணிட்டு இருக்கா. எங்கே போனாலும் துரத்துக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தர்ற பிரச்சனைகளால அபியோட நிம்மதி அடியோட போச்சு. இப்ப இந்த அனுங்கிறவ வந்து சேர்ந்திருக்கா. என் மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க எல்லாருடைய நிம்மதியும் ஒட்டு மொத்தமா கெடுத்துக்கிட்டு இருக்கா. என் மகன் அப்பாவிங்க, உலகம் தெரியாதவன். அவனை இந்த அளவுக்கு உசுப்பேத்தி எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாத்தீங்களா? என் பிள்ளைக்கு எந்த நிமிஷம் என்ன ஆகுமோன்னு நான் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேங்க. பயப்படாத கற்பகம், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? உங்க மகன் ஆதி அடியாட்களோட வீடு புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்காங்க. இதே கோவத்துல என் மகனை பார்த்தா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? கற்பகம், உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய தகுதியை இழந்துதாம நான் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். நீ சொல்றது எல்லாமே சரிதான், ரொம்ப சரிதான். உன் வாழ்க்கையில நான் வந்ததுதாம உன் துரதிருஷ்டம். ஆரம்பத்திலிருந்து இன்னை வரைக்கும் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா வேதனைக்கும் நான் தான் காரணம். இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் மனசார விரும்புறேன். ஆனா முடியலையே. நடந்த ஒரு சின்ன தப்பு கூட என்னால சரி பண்ண முடியாது. நான் அந்த அளவுக்கு கையாலாகாத ஒரு ஆள் கற்பகம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இனிமே மேற்கொண்டு உனக்கு எதுவும் நடக்காம, உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன் கற்பகம். இனிமே நடக்கிறதுக்கு என்ன கெடுதல் மிச்சம் இருக்கு? என் பிள்ளை மனோவோட விஷயத்தை தான் நான் இப்ப சொல்றேன். மேற்கொண்டு எந்த தப்பு நடக்காம நம்ம தடுக்க பார்க்கலாம். அனு எங்க பார்த்தாலும் அவளை கூட்டிட்டு போய் அடக்கி வைக்கிறேன். மனோ கிட்ட நீ பேசு. நம்மள மீறி மேற்கொண்டு எந்த விபரீதமும் நடக்காம நாம பாத்துக்கலாம் கற்பகம். கற்பகம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எதுக்கு? உனக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் என்னால மன்னிப்பு மட்டும்தாமா கேட்க முடியும். என்ன மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வேற என்ன பண்ண முடியும்? காலம் பூராவும் குற்ற உணர்வுல சாக வேண்டியதுதான். எனக்கு தெரியும் கற்பகம், உனக்கு நான் பண்ண கொடுமைக்கு மன்னிப்புங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. என்ன பண்றது? அதை தவிர வேற என்னம்மா சொல்ல முடியும்? சாரிம்மா, சாரி.